அந்த தேற்றவாளனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால நிரப்பப்படும் பொழுது, எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பூரணப்படுத்த முடியும். எந்த ஒரு சபையும் ரட்சிப்பின் அனுபவத்தை, சபைக்கான தேவனுடைய காரியத்தை பூரணப்படுத்த முடியும். 1 கொரிந்தியர் 1 12 அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தி சபைக்கு இப்படியாக எழுதுகிறார்: தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும் குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகை செய்யும் பலவிதமான பாஷைகளையும் ஏற்படுத்தினார். Because Jesus said, "Is it finished?" He has sent the fire of the Holy Spirit upon every believer. It is in your hand and my hand how to receive and act upon it. இந்த தேற்றவாளன் வரும் பொழுது சபை எப்படியாக இருக்கும்? அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அப்பம் பிக்குதலிலும், ஜெபத்திலும், அந்நியோனியத்திலும் தரித்திருக்கும். இயேசுவானவர் முடிந்தது என்று சொன்னது நிமித்தமாக தேவனுடைய தேற்றவாளனை அனுப்பும் பொழுது இப்படியான காரியங்கள் நடைபெறும். நம்முடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, நம்முடைய சபையிலும் நடைபெறும். அது மட்டுமல்லாது முடிந்தது என்று சொன்னது நிமித்தமாக நீங்களும் நானும், இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டவர்களாகிய நீங்களும் நானும், if he comes today, we will be taken up with him. What a privilege. What a privilege. அநேக காரியங்களை தேவன் முடித்து ரட்சிக்கப்பட்ட நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஸ்லாக்கியம். If he comes today, we will be taken up with him. With the twinkling of an eyes, we will be taken up. We will caught up in the air. அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அருமையான ஒரு காரியம். அதுதான் இயேசுவானவர் சொல்றாரு. யோவான் 6 அதிகாரம் 39 கூட அதிலேயும் பிதாவின் சித்தத்தை சொல்லி, கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது. நீங்களும் நானும் இயேசுவானவர் இப்பொழுது வந்தால் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும். அதுபோல மரித்தவர்களும் எழுந்திருப்பார்கள். இதற்காக தான் he said, "It is finished." Now he has done his job. And he has given us the choice to us. It is up to us how you want to receive him. It is up to us how do you want to accomplish his purpose, his calling upon you. It is up to us how you want to be used by God. The greatest tragedy in our life is not the worst sin you committed. It is not living the life what he has called you to live. தலைகளை வணங்கி ஜெபிப்போம். இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில ஒருவேளை வாழ்க்கையின் நோக்கமே அறியாமல் இருக்கலாம். எதற்காக இந்த தேசத்திற்கு வந்தேன்? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் ஒருவேளை அந்த பர்பஸ் உங்களுக்கு தெரியலனா he will give you. கேட்போம், அப்பா என்னதான் என்னை கொண்டு செய்ய சித்தம் வச்சிருக்கீங்க? Lord, what is that you have for me to do? Obedience is nothing but what God asked you to do. சிலுவையில ரத்தம் சிந்தது. அந்த சிலுவையை விட்டு இறங்கி வந்திருக்கலாம், அவரால் முடியும். எத்தனையோ அற்புதங்களை செய்தார். ஆனா his purpose அவருடைய நோக்கம், பிதாவின் நோக்கத்தை நிறைவேற்ற ரத்தம் கொண்ட சிலுவையில தொங்கினார். நம்முடைய வாழ்க்கையில
ஒருவேளை அவருடைய நோக்கத்தை அறியாமல் இருந்தார். கேட்போம் இந்த நாள்ல, Lord, I don't want to go back without knowing your purpose, your calling in my life. Lord, I don't want to go back without committing what you have given me already. Please, have mercy upon me. Lord, I say that I will obey you. I will learn from you that I will humble myself, whatever it is. Lord, whatever comes, I will stay focused on what you have given me. I will pray so that I will not be deviated from your calling. அப்பா, இந்த பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்புவிக்கிறேன். வாழ்க்கையில என்ன நோக்கத்திற்காக இந்த நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறீர்களோ இந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டிய பலத்தை கொடுங்க. யார் யார் நோக்கத்திற்காக இடத்துல கேட்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நோக்கத்தை தெளிவாக உடைய குமாரனாக இயேசுவுக்கு நீ தெரிவித்தது போல இந்த பிள்ளைகளுக்கு தெரிவிக்கும்படி தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்குகிறோம். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. பாடலை பாடும் பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். நாம் எழுந்து நின்று பாடலை பாடும். குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொள்கத மலை தடிலே நம் குருவே சுவாமி கொடுதுய பாவி கொள்ளாய் கண்கொண்டு சிரசினில் முள்மொழி குருத்திட அடைந்து சிலுவையில் சேர்த்தையோ தீய திருக்கரங்கள் ஆணிகள் அடித்தார் சேனை திரள் சூழ பாதக நடுவில் பாவியன் நேசன் பாதகன் போல் தொங்க யுத பாதகர் பரி தாசங்கள் பண்ணி படுத்திய கொடுமைதனை சந்திர சூரிய சகலவான் சேனைகள் சகியாமல் நாடுதையோ தேவ சுந்தரமைந்த துயிலும் காட்சியா துணிகாரென்றோ ஈட்டியார் சேவகன் எழுதியே கொடுத்த இறைவன் விழாவதிலே அவர் நீட்டிய தீட்சை உறுதியும் ஜலமும் திறந்தோற்றோடு குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொள்கத மலை தடிலே நம் குருவே சுவாமி கொடுத்துய பாவி கொள்ளாய் கண்கொண்டு. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வீக பாடும் நல்லத்தை நினைவு கூறும்படியான இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்க எனக்கு உதவி செய்து வருகிறீர். இப்பொழுதும் ஆண்டவரே, உடைய தெய்வீக அன்பினால் நிறைந்து செலுத்தப்பட்ட இந்த காணிக்கையை கர்த்தர் கிருபையாய் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து ஏதோ குறிப்பிட்ட நாட்கள் மாத்திரமல்ல, என்னை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரமாக ஒரு நாளும் தெய்வீக பாடு மரணத்தின் மகத்துவத்தையும் தெய்வீக அன்பின் அகலம் ஆழம் நீளம் இவைகளையும் நாங்கள் அறிந்து நம்முடைய தெய்வீக உணர்வோடு இந்த
கிருபையாக ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் அமர்ந்திருக்க 7வது வார்த்தையில் தியானத்துக்கு நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. சிலுவையிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன 7வது வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். தரையை தாழ்த்தி ஜெபிப்போம். உங்கள் ஆண்டவரே, இந்த சிலுவையில் எங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்து எங்களை மீட்டுக் கொண்டீர். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா, ஒரு வசனத்தை தியானிக்கும் போது ஒரு வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தரலும், எங்களுடைய இருதயங்களை எல்லாம் தேவனை ஒருமுகப்படுத்தும். நீர் அடிமை மறைத்து வெளிப்படும் துதிகரமாக நமக்கு செலுத்துகிறோம். ஆமென். யூதர்களுடைய ஜபங்களை நாம் பார்ப்போம் என்றால், ஒவ்வொரு தேவ பக்தியுள்ள யூதனும் ஒவ்வொரு நாளும் சிறு வயதிலிருந்தே சொல்லுகின்ற ஒரு ஜபம், உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்கிற ஜபமாகும். இந்த ஜபத்தை தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 31:5 முதல் பகுதியில் உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று எழுதியிருப்பதை நாம் பார்க்கலாம். நமக்கு எப்படி என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி என்கிற வசனம் மிகவும் நன்கு பழக்கப்பட்டு தெரிந்த வசனமோ, அதுபோல தேவ பக்தியுள்ள ஒவ்வொரு யூதனுக்கும் உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்கிற வசனம் மிகவும் நன்கு தெரிந்த வசனம். அன்று சிலுவையிலிருந்து இயேசு சுவாமி இந்த கடைசி வார்த்தையாக சொன்ன வார்த்தைக்கும் யூதர்களுடைய ஜெபமாகிய இந்த சங்கீதம் 31:5க்கும் சில வித்தியாசங்கள் உள்ளன. அது என்ன என்று நாம் முதலில் பார்ப்போம். அது பார்த்துவிட்டு அந்த வார்த்தையுடைய சத்தியங்களை நாம் பார்ப்போம். முதலாவது, இயேசு சுவாமி சொன்ன அந்த வார்த்தையில் அந்த யூதர்களுடைய ஜெபத்திற்கும் அவர் சொன்னதுக்கும் ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், இதை பார்த்தாலே தெரியும். முதலாவது, அவர் யூதர்கள் சொல்வதை போல, ஆண்டவரே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லவில்லை. தேவனே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லவில்லை. அவர் சொல்கிறார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று. அவருடைய சிலுவையிலே முதலாவது வார்த்தையும் ஆரம்பிப்பது பிதாவே என்று, கடைசி வார்த்தையும் ஆரம்பிப்பது பிதாவே என்று. 3 மணி நேர அந்தகாரத்தில் இருந்த கைவிடப்பட்ட நிலைமை இப்பொழுது இல்லை. இதற்கு முந்தின வார்த்தையில் அவர் முடிந்தது என்று சொன்னதில் உலகத்தின் பாவத்தை சுமந்ததினால் தமக்கும் பிதாவுக்கும் இருந்த ஒரு பிரிவும் முடிந்தது என்பது நமக்கு புலனாகிறது. அதனால்தான் இந்த வார்த்தையில் மறுபடியும் பிதாவே என்று கூப்பிடுகிறார். இரண்டாவது, இயேசுசாமி இதை சொன்ன பின்பு நடந்ததில் சில வித்தியாசங்கள் உள்ளன. பொதுவாக ஒருவர் மரிப்பதற்கும் இயேசு இங்கு ஜீவனை விட்டதற்கும் ஒரு வித்தியாசம் உள்ளது. ஒருவரின் ஆவி அவரது உடலை விட்டு நீங்கும் போது அதன் நீங்கும் நேரம் அவரது கட்டுப்பாட்டில் இருப்பதில்லை. ஆனால் இங்கு இயேசுவுக்கோ அவருடைய ஜீவன் அவர் அனுமதியின்றி அவரை விட்டு செல்லவில்லை என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலம் பார்க்கிறோம். யோவான் 10:18 இயேசுசாமி சொல்லும்போது சொல்கிறார், தம் ஜீவனை குறித்து அவர் பேசும்போது இவ்வாறு கூறுகிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இங்கு இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று பார்க்கிறோம். இதற்கு முன்பாக நாம் பார்த்த முடிந்தது என்ற
வசனம் இருந்த இடம் பார்க்கும் என்றால் அது யோவான் 19:30 நாம் திருப்போம் என்றால் அதில் கடைசி பகுதி இவ்வாறு சொல்கிறது, அவர் தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். In English it says he bowed his head and gave up his ghost. இதே அந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்திருந்தா என்ன எழுதியிருப்பாங்க தெரியுமா? அவர் ஜீவன் போயிடுச்சு, போனதுனால தலை தொங்கிருச்சு, இல்லை தலை சாஞ்சிச்சுன்னு. ஆனா இங்க அப்படி இல்லை. அவர் சொல்லிவிட்டு தலையை சாய்த்து பின் ஜீவனை he is dismissing the ghost. That is the difference between what he said here than what would have happened for any other ordinary human being. மூன்றாவது இதே வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் இன்னொரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கூப்பிட்டு சொல்லவில்லை. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சத்தமாய் கூப்பிட்டு சொல்லவில்லை. வசனம் என்ன சொல்கிறது? இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். ஏன் இந்த மகா சத்தம்?